ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சரணின் சேவிங் சீக்ரெட். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ₹1,00,000 சிட்டோட விவரம். என்ன சிட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபிக்ஸட் சிட்டோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து எத்தனை மாதம் அப்படின்னு பார்த்தலாம். மொத்தம் வந்து நான் வந்து போட்டிருக்கிறது வந்து 20 மாதம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 20 பேர் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபிக்ஸட் சிட்டு அப்படின்னா நம்ம வந்து என்னன்னு பார்த்துடலாம். ஃபிக்ஸட் சிட்டு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மொத்தம் 20 மாதம் நம்ம செலுத்துகிற தொகை வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டாகவே வந்துடும். அதே மாதிரி மாதத்துலேருந்து 20வது மாதம் வரைக்கும் எடுக்கிற அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாதம் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 71,000 ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது சிட்டு வந்து கம்பெனி சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது சிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கம்பெனி சிட்டு. மூணாவது சிட்டு வந்து 72,000 73,000 இப்படி கூட்டிகிட்டே வந்து 20வது சிட்டு வந்து 97,000 வந்து முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3,700 3,750 3,800 50 ரூபாயா கிட்டத்தட்ட 8 மாதம் வரைக்கும் கூடும் ஃப்ரெண்ட்ஸ். 9வது மாதத்துலேருந்து 75 ரூபாயா கூடும். அடுத்து 16வது மாதத்துலேருந்து 100 ரூபாயா கூடி 20வது மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து 5,000 ரூபாய் கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம எப்படி லாபம், நம்ம வந்து எந்த சீட்டு எடுத்தால் நம்மளுக்கு லாபம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து மொத்தம் வந்து 20 மாதம் வந்து நம்ம வந்து தொகை செலுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இந்த 20 மாதம் கட்டுறோம் அப்படின்னா 86,050 ரூபாய் வந்து நம்ம வந்து கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கடைசி சீட்டு எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். கடைசி சீட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்னா நம்ம வந்து 97,000 வந்து நம்ம கடைசி சீட்டு வந்து எடுப்போம். நம்ம ஆனால் மொத்தமே நம்ம 20 மாதம் எவ்வளோ கட்டியிருக்கோம்னா 86,050 ரூபாய் தான் கட்டியிருக்கோம். அப்போ நம்ம கடைசி சீட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வந்து நம்மளுக்கு வந்து லாபம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 14வது சீட்டுக்கு மேலே எந்த சீட்டு எடுத்தாலுமே நம்மளுக்கு லாபம் தான். 14வது சீட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 86,000 அடுத்து 87,000 89 அதே மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு எமர்ஜென்சினா நம்ம வந்து முன்னாடியே எடுத்துக்கலாம். அதுவுமே நம்மளுக்கு லாபம் தான். இப்போ ஏன்னா ஒரு இடத்துல போய் நம்ம வந்து ₹1,00,000 வட்டிக்கெலாம் கேட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. 2 பைசா வட்டி 3 பைசா வட்டின்னு போட்டு தீட்டிடுவாங்க. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு விதத்தில் வந்து நம்மளுக்கு லாபம் தான். அதே மாதிரி 14வது சீட்டுக்கு மேலே சேவிங்ஸ்க்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து 14வது சீட்டுக்கு மேலே முடிஞ்சால் லாஸ்ட்டு 18 19 20வது சீட்டு எடுக்கிறது வந்து ரொம்பவே லாபம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளுக்கு சீட்டு நடத்துகிற நம்மளுக்கு வந்து என்னென்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நீங்கள் வந்து வீட்டில் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க. உங்களால் வந்து 20 பேரை வந்து கரெக்டான ஆளை வந்து கொண்டு வந்து உங்களால் சீட்டு மாதம் மாதம் பிடிக்க முடியும். அவங்கள்ட்டேருந்து கரெக்டாக உங்களால் அமௌண்ட் வந்து வசூல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டு வந்து கம்பெனி மாதிரி, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப நம்பகமானவங்களை வச்சு நீங்கள் வந்து நடத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு என்ன லாபம்னு நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மாதம் வந்து எவ்வளோ கட்டுவோம் அப்படின்னா 3,700 ரூபாய் வந்து நம்ம வந்து கட்டுவோம். 20 பேர் வந்து 3,700 ரூபாய் கட்டுவோம். எவ்வளோ வருதுன்னா 74,000 ரூபாய். சீட்டு நடத்துகிறவங்க வந்து 3,000 ரூபாய் எடுத்துப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டு அந்த மாத சீட்டு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 71,000 கொடுத்துருவாங்க. இதே மாதிரி ஒரு மாதமும் கம்பெனிக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்னா 3,000 ரூபாய் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நம்ம எத்தனை மாதம் கட்டுறோம் அப்படின்னா 20 மாதம் கட்டுறோம். 20 மாதத்துக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? மொத்தம் 60,000 ரூபாய். ஒரு 20 மாதத்தில் நம்ம வந்து ஒரு 20 பேரை வச்சு ஒரு சீட்டு நடத்துகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு 60,000 ரூபாய் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நல்ல லாபம். இன்னொரு லாபம் என்னன்னு நான் வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி இந்த 20 சீட்டில் அந்த சீட்டு போடுற நடத்துகிறவங்க வந்து 2வது சீட்டு எடுத்துப்பாங்க. 2வது சீட்டு நம்ம எவ்வளோ கொடுப்போம்? எல்லாருமே 5,000 கொடுப்போம். அவங்களுக்கு வந்து ₹1,00,000, அதாவது சீட்டை ஆரம்பித்து 2வது சீட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ₹1,00,000 வந்து கிடச்சிருது. அதவையுமே அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இல்லை அதில் வந்து அவங்க ஏதாவது ஒரு சேவ் பண்ணி இப்போ அதை வந்து 1,00,000 வந்து அவங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே 20 மாதம் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து அதில் ஒரு லாபம் கிடைக்கும். இல்லை அந்த பணத்தை வந்து அவங்க வட்டிக்கு விடுறாங்க அப்படின்னாலுமே ₹1,00,000க்கு 2% இன்ட்ரெஸ்ட் வாங்கி அவங்க வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து சீட்டு நடத்துகிறவங்களுக்கு வந்து கிடைக்கிற லாபம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு எதுவுமே வேலை இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல திறமை, நல்ல பேசுகிற திறமை இருக்குது, எல்லாட்டையுமே நல்ல அமௌண்ட்டு வசூல் பண்ணுற திறமை இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சீட்டு வந்து நடத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்பகமான ஆளுங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் நடத்தணும். சீட்டு போடுறவங்க வந்து எப்படின்னா சீட்டு போடுறவங்களுமே நல்ல நம்பிக்கையான ஆள்கிட்ட மட்டும்தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் வந்து ஒரு அண்ணன்ட்ட போட்டுட்ருக்கேன். அந்த அண்ணன் எனக்கு வந்து இப்படி தான் கொடுப்பாங்க. நான் வந்து இதில் எந்த சீட்டு
எடுக்க போறேன் அப்படின்னா வந்து 20வது சீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போறேன். இப்போ வரைக்கும் நாங்க வந்து 9 ஷீட் வந்து கட்டு முடிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே வந்து வரது மட்டும்தான். இன்னும் ஒரு 10 மாசம் தான் பெண்டிங் இருக்கு. இல்ல எனக்கு இடையில எமர்ஜென்சியா தேவை அப்படின்னாலும், அவங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு 15வது சீட்டுக்கு மேல வந்து நாங்க வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 15வது சீட்டுக்கு மேல எடுக்கிறவங்க மேக்ஸிமம் சேவிங்ஸ் தான் எடுப்பாங்க. அதனால அவங்கள்ட்ட ஒரு எமர்ஜென்சி, இல்ல நான் ஒரு ஜுவல்லே பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்னு நெனச்சாலுமே 15வது சீட்டுக்கு மேல வந்து நான் வந்து எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிக்ஸட் சீட்டோட டீட்டெயில்ஸ். அ இதே மாரி நான் வந்து ஏற்கனவே ரூ. 50,000 சீட்டு டீட்டெயில்ஸ் நான் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல போட்டேன். அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட என்னோட வீடியோ வந்து எத பத்தினா, நான் எப்படிலாம் அமௌண்ட்ட சீக்ரெட்டா சேவ் பண்ணேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து எப்படி அமௌண்ட்ட வந்து நம்ம வந்து சீக்ரெட்டா சேவ் பண்ணலாம். ஏன்னா வந்து இப்ப நம்ம வீட்லயே சொல்றோம்னாலும், அந்த அமௌண்ட் வந்து திடீர்னு ஒரு செலவாயிடும், வச்சுடும். சீக்ரெட்டா சேவ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து ஒரு நெறைய லாபம் கிடைக்கும். நம்மளோட எமர்ஜென்சிக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட குழந்தைங்களுக்கு ஒரு நகை எடுக்க, வைக்க அப்படி கூட நம்ம வந்து அந்த அமௌண்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம்.